காமாட்சி, பத்திரிகைக்காரங்க வந்துட்டாங்க. நான் போய் நம்ம சித்தரோட ஆசிரமத்தை காமிச்சிட்டு வந்துடுறேன். சரிங்க. வணக்கம்மா. வணக்கம், வாங்க. அந்த சாமிகிரி சித்தரை நம்ம சந்திக்க போற விஷயத்த அவர்கிட்ட சொல்லி அனுப்பிட்டீங்களா? அவருக்கு யாரும் எந்த செய்தியும் சொல்லி அனுப்ப வேண்டாமா. நாம கார்ல வர சமாச்சாரம் கூட இந்நேரம் அவருக்கு தெரிஞ்சிருக்குமா. ஓ, பரவாயில்லையே, இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. அதனாலதான் எங்க பத்திரிகையில இருந்து அவர் இன்டர்வியூ எடுக்க அனுப்பியிருக்காங்க போல இருக்கு. ஆமா, அந்த சித்தர் உண்மையிலேயே சக்தி வாய்ந்தவரா? ஆமாமா, இங்க இருக்கிற சுத்துப்பட்டி 18 கிராமத்துக்கு அவர்தாமா சாமி. ஓஹோ. ஸ்கூலுங்க, ஆஸ்பத்திரிங்க, ஏழைங்களுக்கு வேட்டி சேலை, அன்னதானம் எல்லாத்தையும் செய்து கொடுத்து அழகு பாக்குற நல்ல ஆத்மாமா அவரு. அவரை மனசுல நினைச்சிட்டு தொடங்குற எந்த காரியமோ அவங்க நினைச்ச மாதிரியே நடக்குமா. இது இங்க இருக்கிற எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயமா. அவ்வளவு ஏங்க, அவரோட சக்தி பட்டணத்து வரைக்கும் தெரிஞ்சதால தானே வெளியூர்ல இருக்கிற நீங்க கூட இங்க வந்திருக்கீங்க. யா, தட்ஸ் ரைட். ஆமா, அவரு நிறைய பணம் வச்சிருக்கிற சித்தர் போல இருக்கு. நீங்க வேற, மூலிகை கசாயத்தை தவிர அவருக்கு வேற ஆகாரமே கிடையாது. அவருக்கு இருக்கிற ஒரே சொத்து காவி ஓடாதான். அவருக்கு பணம் காசு தேவையில்லாமா. பணத்தை பத்தி யாரு பேசினாலும் அவரை சந்திக்கவே முடியாது. அப்போ இவ்வளவு பணத்தை செலவு பண்ணி இத்தனை விஷயங்களை எப்படி நடத்துறாரு? அவரு எங்கெங்க நடத்துறாரு? உங்கள மாதிரியான என்ன மாதிரியான பக்தர்கள், அவரால நன்மை அடைஞ்சவங்க பிரதி உபகாரமா இதையெல்லாம் அவர் பேர்ல நடத்திட்டு வராங்க. அவ்வளவு ஏங்க, இப்ப போறமே இந்த ரோடு, இது கவர்மெண்ட் போட்டது இல்லங்க. ஒரு பக்தர் அவருக்காக காணிக்கையே போட்டு கொடுத்ததுங்க. ஃபைன், ஓகே. அவரோட போட்டோ ஒண்ணு வேணும், கிடைக்குமா? போட்டோவா? இல்லீங்களே, இது வரைக்கும் அவரை போட்டோ எடுக்க வேண்டிய அவசியமே வந்தது இல்லீங்களே. ஐயா, இருங்க வரேன். பொறுமையா வாங்கம்மா. இந்த மலையில தான் சித்தர் இருக்காரா? இல்லங்க, இந்த மலையை தாண்டி 2வது மலைக்கும் 3வது மலைக்கும் நடுவுல தான் சித்தரோட ஆசிரமம் இருக்கு. ஓகே, போலாமா? இல்லங்க, உத்தரவு வரணுங்க. உத்தரவா? ஆமாங்க. யார்கிட்ட இருந்து? நாகதேவதை கிட்ட இருந்து. நாகதேவதையா? ஆமாங்க. அது யாருங்க? வருவாங்க பாருங்க. நான் வந்துட்டாங்க பாருங்க. பாத்தீங்களா? Oh my God. சித்தரை சந்திக்க பட்டணத்துல இருந்து வந்திருக்காங்க. வாங்க போகலாம். அப்ப நான் சித்தரை சந்திக்கணுமே. இன்னைக்கு நீங்க சித்தரை சந்திக்க முடியாது, உத்தரவு கிடையாதான். என்னங்க? வாங்க போகலாம். ஐயா, ஒரு நிமிஷம் நில்லுங்க. என்னங்க ஐயா போயிட்டே இருக்கீங்க? உத்தரவு இல்லன்னு அந்த நாகதேவி சொன்னதுக்கு அப்புறமும் நாம உள்ள போறது அவ்வளவு நல்லது இல்லம்மா. ஐயா, நான் எப்படியாவது சாமியார சந்திச்சே தீரணும். ஐயோ அம்மா, நான் இந்த விளையாட்டுக்கு வரல, நான் கிளம்புறேன். இதுக்கு மேல நீங்க பாக்கணும்னா நீங்க போய் பாத்துக்கோங்க, என்ன விட்டுருங்க.
ஹலோ, சோமன் சாஸ்திரி வீடுங்களா? ஆமா. பேசுறது யாரு? அவரோட மனைவியா? ஆமாங்க. சாமி இருக்காரா? கோவிலுக்கு போயிருக்காரு. அவரு வந்ததும் ஏதாவது தெரியப்படுத்தணுமா? வேணுகோபால் மாஸ்டர் வீட்ல இருந்து எழவு காரிய விஷயமா பேசுறதுக்காக நான் போன் பண்ணிருந்தேன்னு சொல்லு. சிவா சிவா, என்னாச்சு மாமி? நீங்க தப்பான நம்பருக்கு போன் பண்ணி பேசுறீங்கன்னு நினைக்கிறேன். அப்படியா? ஆமாங்க, இவரு கோவில் குருக்கள். வைத்தீஸ்வரன் கோவில் நாடி ஜோதிட கமிட்டியோட அறங்காவலரா இருந்தவரு. நீங்க சொல்ற மாதிரி காரியங்களை பண்ற ஆளு இவர் இல்ல. மாமி, நீங்க ரொம்ப அப்பாவியா இருக்கீங்க. ஏன்? உங்க வீட்டுக்காரரை பத்தி உங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரியவே இல்ல போல இருக்கே. என்ன சொல்றீங்க? எங்க அப்பா செத்ததுக்கு 3வது நாள் காரியமே உங்க வீட்டுக்காரர் தான் பண்ணாரு. அவரை நான் சந்திச்சு அட்வான்ஸ் கொடுத்தப்போ நான் காசுக்காக என்ன வேணா பண்ணுவேன்னு சொன்னாரு. அப்படியா? ஆமா. சரி மாமி, வச்சிடுறேன். சாமியை கும்பிட்டவரு எப்படி சாத்தான கும்பிட சம்மதிச்சாரு? कल्कनाय तेरिनो महोचय मगवारी कल्तिने प्रार्थिबाता सब्बाजी कायम कल्पे कबोमी. ఈ విషయం నమ్మక If you enjoyed this video, kindly like, share, comment, and for further our interesting videos, subscribe our channel below.